வெல்கம் டு துர்காதேவி சரணம். பங்குனி மாதம் என்பது முருகபெருமானுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்துல வரக்கூடிய பங்குனி உத்திரம் என்பது முருகபெருமானுக்குரியதாகவும், அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த கிழமையாக இருக்கின்றதுங்க. இந்த பங்குனி மாதம் செவ்வாய்க்கிழமையோடு முருகபெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வருவதால, இன்றைய தினத்துல நாம செய்யக்கூடிய முருக வழிபாட்டுக்கு பல மடங்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்குங்க. முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் ஒன்றாக இருப்பதுதான் இந்த கிருத்திகை நட்சத்திரம். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துல முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்ய நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு உகந்த மாதங்களில் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரத்திற்கு அதிக பலன்கள் கிடைக்கும். இந்த வகையில பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இன்றைய தினம் பிற்பகல் 3 மணிக்கு மேல ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் நாளைய தினம் 2ஆம் தேதி 2 மணிக்குள் முடிவடைகின்றதுங்க. இன்றைய தினம் மாதத்தின் துவக்க நாள் ஏப்ரல் 1ஆம் தேதி. இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதமிருந்து முருகபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து தீபம் ஏற்றி வழிபடலாம். அதன்படி வழிபாடு செய்பவர்கள் எப்போதும் போல் அவர்களுடைய வழிபாட்டை செய்து, ஒருவேளை புதிதாக வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பங்குனி மாத கிருத்திகை என்று வழிபாட்டை கடைபிடிக்கலாங்க. இன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து கிருத்திகை வழிபாடு நம்ம செய்ய தொடங்கும் போது ஒரு நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவும் நல்லதுங்க. அந்த நெய் தீபம் எப்படி ஏற்ற வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துக்கோங்க. அதை நன்கு சுத்தப்படுத்தி 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. 6 வெற்றிலையுமே மஞ்சள் பொடியில நன்றாக அதை சுத்தம் செய்து 6 வெற்றிலையுமே நுனிப்பகுதி உள்பக்கமாகவும் காம்பு பகுதி வெளிப்பக்கமாகவும் வைத்து நடுவில் ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைங்க. இந்த 6 வெற்றிலையின் மீதும் ஒவ்வொரு வெற்றிலை மீதுமே ஒவ்வொரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் அது மேல் வைங்க. வச்சுட்டு அந்த ஒவ்வொரு நாணயத்தின் மேலுமே உங்களுடைய கையை வைத்து 6 முறை ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடும் போது, நம்ம முருகபெருமானை நினைத்து முழு மனதோடு ஆத்மாத்மாக நம்ம வழிபடும் போது முருகபெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க.